பூமி சிதா சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான எபிசோட் வந்திருக்கு. வேற லெவல்ல திரைக்கதையும், மாயாஜாலமும் சூப்பரா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. சித்தார்த் வந்து ரூம்குள்ள வந்து போய்க்கிட்டு, தாத்தா கிட்ட இருந்து ஒட்டுமொத்த குடும்பத்துக்கிட்டயும் பேசுறாங்க அந்த இடத்துல. சாவித்திரி கேங் மட்டும் இல்ல. பாக்கி இருக்கிற எல்லாரும் ராணிய தவிர எல்லாரும் அங்க தான் இருக்காங்க. ராணிக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்து இருக்கு. அவ முதுகுல வந்து ஒரு படம் இருக்கு. அதனால திருப்பியும் வந்து நம்ம லேக்கா வந்து ஒரு பொருள வந்து காட்டுக்குள்ள வந்து விட்டுட்டு வந்தாங்கல்ல, அது திருப்பியும் வரும். "என்னப்பா சித்தார்த்து வீட்டு அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சா வருங்கிற" மாரி தாத்தா வந்து கேட்கறாங்க. "நீங்க நெனைக்கிறது நடக்குமா? இல்லையா? எனக்கும் 1000 சந்தேகம் இருக்கு. ஆனா நம்ப நிச்சயம் இந்த விஷயத்துல ராணிக்காவலாம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க முடியாது. ராணிய நம்ம கண்ணும் கருத்துமா பாதுகாக்கணும்னா, லேக்காவ வச்சு தான் இது எல்லாமே வந்து நடக்கப் போகுது" அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆச்சு? ராணி பின்னாடி வந்து ஒரு முதுகுல ஒரு படம் இருக்குன்னு சொன்னேன்ல. அது மாரி ஒருத்தவங்கள்ட்ட படம் வந்துருச்சுன்னா, 24 மணி நேரத்துக்குள்ள திருப்பியும் அந்த இச்சாதாகினி வந்து வீட்டுக்குள்ள எப்படி இருந்தாலும் வந்து நம்ம ராணிக்கு வந்து ஆப்பு வச்சுருங்கிற மாரி சொல்றாங்க அந்த இடத்துல. அப்படியா சொல்றேன்? இத என்னால நம்பவே முடியலையே! அதனால தான் சொல்றேன். பக்கத்துல இருக்கிற ஒரு நாக கோயிலுக்கு வந்து போப்போறேன். அந்த கோயில்ல இருக்கிற ஒரு வரைபடம்லாம் இருக்கு. அந்த வரைபடத்த பார்த்தா நிச்சயம் வந்து அதுக்கான சொல்யூஷன் என்ன ஏதுன்னு தெரியுங்கிற மாரி லேகா வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால லேகா வந்து நம்ம குடும்பத்துக்கு இப்போ உதவி செய்ய வந்ததே மிகப்பெரிய விஷயம் தாத்தா. நான் தான் போறேன். தர்ஷினி வீட்ல இருக்கிற எல்லார்ட்டயும் வந்து திருப்பி திருப்பி படிச்சு படிச்சு சொல்றேன். ராணி வந்து அந்த ரூம விட்டு வெளிய வரவே கூடாது. வந்தாங்கன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. தாத்தா நீங்க தான் பொறுப்புங்கிற மாரி அந்த இடத்துல சொல்ட்டு, அப்படியே லேக்கா பார்க்கலான்னு சொல்ட்டு ரூம விட்டு வெளிய வராங்க. அவங்கள்ட்ட எல்லார்ட்டயும் சொல்ட்டீங்களா சித்தார்த்து? ராணி இந்த வீட்ல இருக்கிறது மட்டும் தான் பாதுகாப்பு. இந்த வீட்ட விட்டு வெளிய வந்தா அவங்களுக்கு பிரச்சனையாகும்னு சொல்ட்டு, சித்தார்த்த தனியா வந்து கூட்டிட்டு போணும்னு தான் அவங்களோட திட்டம். லேகாவோட திட்டம். அவங்க வந்து லேகா வந்து அப்படியே வந்து சித்தார்த்த வந்து கார்ல கூட்டிட்டு, அப்படியே அந்த கோயிலுக்கு வந்து போய்க்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல ராணி எப்படி இருந்தாலும் நம்ம பத்திரமா வந்து பார்த்துக்கணுங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த குடும்பமும். ரகுவரனும் திங்க் பண்றாங்க. சித்தார்த்துக்கு தான் வந்து பிரச்சனை வந்து குடுக்குறதுக்கு தான் லேகா வந்து போயிட்டுருக்கா. ஆனா, சித்தார்த்த ஏமாத்தணும்னா என்ன பண்ணும்? ராணிக்கு தான் பிரச்சனைங்கிற மாரி, அவ வந்து சொல்லிட்டு சித்தார்த்த வந்து தன்னந்தனியா கூட்டிட்டு போறாங்கிற மாரி, அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி கொஞ்ச நேரம் சித்தார்த்தலாம் போனதுக்கப்புறம் ராணி ரூமுக்கு போயிட்டு செமையா வந்து கலாய்ப்போங்கிற மாரி, கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. தமன்னாவும் அந்த இடத்துல. ரகுவரனும். சித்தார்த் வந்து அந்த கோயிலுக்கு வந்து போறாங்க. பெரிய மலை கோயிலா இருக்கு. அந்த இடத்துல இந்த மலைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரகசியமான ஒரு குகை இருக்கு. அந்த குகைக்கு பக்கத்துல போனாலே வந்து நமக்கு அந்த காலத்துல வந்து இது மாரி வந்து சிற்ப கலைஞர்கள்லாம் வந்து இது மாரி பிரச்சனைக்கு என்னென்ன தீர்வு வந்து இருக்குன்னு அங்க வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த கோயிலுக்கு வந்து போய்க்கிட்டே இருக்காங்க. நிச்சயம் கோயில் வந்துருமா? இங்க இது மாரி கோயில் இருக்குன்னு தெரியவே தெரியலையே! 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கோயில்ப்பா. கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அந்த இடத்துல வந்து வராங்க. இந்த குகைக்கு பின்பக்கமா தான் போணும். இந்த குகைக்குள்ள போய்லாம் போ வேணாம். வெளிப்பக்கமா போய் போய்க்கலாம். அது கொஞ்சம் நேரமாகும். பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி வந்து போறாங்க. பார்த்தா வந்து ஏகப்பட்ட படம்லாம் இருக்கு. அதே மாரி வந்து இச்சாதாகினியோட ஓவியம் வந்து இருக்கு. ஒரு ஜமீன்தாரோட பொண்ணு போல இருக்கு. அவங்களுக்கு தான் இந்த மாரி பிரச்சனை இருக்குங்கிற மாரி, அந்த காலத்து தமிழ்ல வந்து கீழ வந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. "பார்த்தீங்களா? இது மாரி தான் இருக்கு." சரிங்க. இது மாரி அந்த பொண்ண வந்து தொரத்திட்டு வருதுங்கிற விஷயத்த வந்து தெளிவா வந்து காட்டியிருக்காங்க. இதுக்கான சொல்யூஷன் என்ன? அப்படின்னு சொல்லும்போது, எல்லாத்தையும் வந்து ஓப்பனிங்லேயே வந்து சொல்லிட மாட்டாங்க சித்தார்த். அடுத்தடுத்த க்ளூ வந்து இருக்கும். அந்த க்ளூவ நோக்கி போனா மட்டும் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா, எல்லாத்தையும் இங்கேயே சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், யாரும் இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அழைச்சிட்டாலும், இல்ல இந்த விஷயத்த வந்து வேற மாரி வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டா என்ன பண்றதுங்கிற மாரி தான் சொல்றாங்க. சரின்னு சொல்ட்டு இந்த பக்கம் கார்ல ஏறி வந்து போய்க்கிட்டே இருக்காங்க. ஏன்னா, அந்த காலத்து தமிழ்ல வந்து சித்தார்த் வந்து படிச்சிருக்காங்க. பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு ஜமீன்தார் இல்லத்துக்கு வந்து போணும். அங்க போனா நிச்சயம் வந்து இதுக்கான ஓலைச்சுவடி எல்லாம் இருக்குங்கிற மாரி சித்தார்த் வந்து அதில படிச்சதாக சொல்றாங்க. இவனுக்கு அந்த காலத்து ஓவியம்லாம் தெரிஞ்சிருக்கா? இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணுங்கிற மாரி பேசும்போது, லேக்கா வந்து டக்குனு வந்து ஏதோ ஒரு பொருள் நவுந்ததுனால அப்படியே சித்தார்த்த வந்து ஹக் பண்றாங்க. "என்ன ஆச்சு?" "இல்ல திடீர்னு ஒரு பொருள் வந்துச்சா, அதான் எனக்கே பயந்து போச்சு." "ஏங்க உங்களோட குலத்தொழிலே வந்து அத புடிக்கிறது தான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? அது மட்டும் இல்லாம நீங்க ஏகப்பட்ட படிப்பு வேற படிச்சிருக்கீங்களே." "ஆமாங்க நான் படிச்சிருக்கேன். நான் ஒரு சாதாரண மனுஷி. அத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். சாதாரண ஒரு விஷயம்னா ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணிறலாம். ஆனா அதுவும் இச்சாதாகினினா எல்லாரும் பயப்படதாங்க செய்வாங்க. அது எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரியுமா?" அப்படின்னு சொன்னோனே, "அது வேறையா? சரி வாங்க போலான்னு" சொல்ட்டு சித்தார்த் கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திட்டு, அப்படியே தனியா கூட்டிட்டு போய்க்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப லேக்காவும், சித்தார்த்தும் கார்ல போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் வந்து கடுப்பேத்தலான்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ப தமன்னாவும், ரகுவரனும். பார்த்தா ரூம்ல வந்து ராணி வந்து இல்ல. லேகாவோட சதி திட்டத்த எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. கீழ வந்து ராணி வந்து கேட்குறாங்க. தர்ஷினி கிட்ட ஃபிளாஷ்பேக் சீன் மாரி காட்டுறாங்க. சித்தார்த் எங்க போயிருக்கான்? பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு வந்து போயிருக்காப்ல. எதுக்காக கோயில் போயிருக்காங்க? இல்ல உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைங்கிற மாரி சொன்னாங்கன்னு ஒட்டுமொத்த கதையும் சொல்லிர்றாங்க. யார்கிட்டயும் எதுவும் சொல்லாத சரியா? நான் பாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு
இப்ப சித்தார்த்தும், நம்ம லேக்காவும் அந்த கோயில்ல வந்து இல்ல. கார்ல வந்து அந்த ஜமீன்தார் இல்லத்துக்கு வந்து போயிட்டுருக்காங்க. ஓலைச்சுவடி எடுக்கலான்னு சொல்ட்டு. ஆனா, அதுக்குள்ள நம்ம ராணி வந்து அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டாங்க. சித்தார்த் கிட்ட காட்டுனது 4 ஓவியம் மட்டும் தான். ஆனா, ராணி வந்து பிரில்லியன்ட்டா 10, 15 ஓவியம்லாம் வந்து பாத்துர்றாங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே அந்த ஓவியத்துல ஒரு பொண்ண தொரத்துற மாரி தான் இருக்கு. ஆனா, அதோட மோட்டிவ் என்ன? இச்சாதாகினியோட மோட்டிவ் என்னன்னு சொல்லி என்டையர் ஹிஸ்டரியும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ராணி பிரில்லியன்ட்டா வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன். பக்கம் தமன்னா வந்து லேக்காக்கு ஃபோன் அடிச்சு, இது மாரி ராணி வந்து வீட்ல இல்ல. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை குடுத்துற போறா பார்த்துக்கன்னு சொன்னோனே, சித்தார்த் கிட்ட வந்து பேசுறாங்க. ராணி வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு. நீங்க வேற. ராணி இருக்கிற ரூம் வந்து செம பாதுகாப்பா வச்சிருக்கேன். அந்த ரூம தாண்டி மனுஷன தவிர வேற யாரும் முடியாது. போனா அப்புறம் ஆப்பு தாங்கிற மாரி அந்த இடத்துல சொல்லிர்றாங்க போல இருக்கு. ஓ! நீ புத்திசாலித்தனமா ராணிய காப்பாத்தணும்னு நெனச்சு யோசிச்சுட்டு இருக்கியா? ராணிக்கு சம்மந்தமே இல்ல. உனக்கும் எனக்கும் தான் சம்மந்தம். உனக்காக தான் நான் இங்க வந்திருக்கேங்கிற மாரி, அந்த இடத்துல லேக்கா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, தாத்தாக்கு வந்து ஃபோன் அடிக்க சொல்றாங்க. ராணி உண்மையிலே ரூம்ல தான் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கங்கன்னு சொன்னோனே, ஆமா. இது மாரி அவ ரூம விட்டு வெளிய வரவும் வாய்ப்பு இருக்குங்கிற மாரி சொல்லும்போது, தாத்தா வந்து எல்லா உண்மையும் சொல்லிர்றாங்க. ஏதோ நீ போன கோயிலுக்கு தான் வந்து போயிருக்கலாம். அவ என்ன அதிக பிரசங்கித்தனமா வந்து ஆராய்ச்சி மேல ஆராய்ச்சி பண்றா. ராணி வந்து புத்திசாலித்தனமான பொண்ணு தான். ஆனா அதுக்குன்னு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி, தாத்தா என்ன தாத்தா இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்க? உங்கள நம்பி தானே வந்து என் மனைவிய வந்து விட்டுட்டு போனேன். நீங்க வந்து வீட்ட விட்டு வெளிய விடலாமா? அப்படின்னு சொல்லி கன்னாபின்னான்னு திட்டுறப்ப, என்ன சித்தார்த் இப்படியெல்லாம் பேசுற? பின்ன ராணியும் முக்கியம். எனக்கு எல்லாம் முக்கியம் இல்லையா? அப்படின்னு சொல்லும்போது, ராணி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த கோயில் வாசல்லேருந்து. அந்த ஏகப்பட்ட ஓவியம்லாம் பார்த்தாங்கன்னு சொன்னேன்ல, அங்கேருந்து வந்து ஃபோன் பண்றாங்க. இருங்க தாத்தா, ராணி தான் கூப்பிடுறாங்கன்னோனே, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிற மாரி ராணி வந்து பேசுறாங்க. உடனே வந்து, நீ எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசுனோனே, டக்கு டக்குன்னு வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த இடத்துல. நம்ம ராணி டக்குன்னு. ஒரு பக்கம் சித்தார்த் வந்து கார திருப்பிக்கிட்டு, அப்படியே வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. நான் முக்கியமான விஷயம்லாம் சொல்லணும். சித்தார்த்த வந்து எல்லாரும் நம்ப வச்சு ஏமாத்துறாங்க. என்னம்மா ராணி! நீ பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்ட. சித்தார்த் வந்து தாத்தான்னு கூட பார்க்காம கன்னா பின்னான்னு என்ன திட்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, சித்தார்த் வரட்டுங்கிற மாரி சொன்னோனே, சித்தார்த் மட்டும் மாசா வந்து கார்ல வந்து இறங்குறாங்க. லேக்காவும் வந்துடுறாங்க அந்த இடத்துல. சித்தார்த் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல அப்படின்னு சொல்லும்போது, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சித்தார்த் வந்து பேசுறாங்க. இல்லையா, நான் எல்லார் முன்னாடியும் எல்லா உண்மையும் போட்டு உடைக்கணுங்கிற மாரி, அந்த இடத்துல ராணி வந்து அவங்க பார்த்த 15 வரைபடத்தையும் வந்து சொல்லலான்ட்டு இருக்காங்க. ஓவியம் எல்லாத்தையும். அந்த தமிழும் கூட வந்து ராணிக்கு வந்து தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காங்க. சரி வாயா அப்படின்னு சொல்லும்போது, ரூமுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. போனோனே வந்து, ராணி என்ன விஷயம் என்கிட்ட சொல்லணும்னேன். அதிக பிரசங்கித்தனமாலாம் பண்ணாத. எனக்கு நீ ரொம்பவே முக்கியம் இல்லையா? அப்படின்னு சொல்லும்போது, ஆமாய்யா உன்ன எல்லாரும் வந்து நம்ப வச்சு ஏமாத்துறாங்கங்கிற மாரி சொல்ல வரப்ப, இரு இரு நம்ம பேசுற விஷயத்த வந்து யாரும் கேட்றக்கூடாது அப்படின்னு சொல்றப்ப, கரெக்ட்டா வந்து ரூமுக்கு வெளிய வந்து கதவ தாப்பா போட்டுட்டு ராணிய விட்டுட்டு போறாங்க நம்ம சித்தார்த்து. தாடிக்காரா நில்லுயா நில்லுயா! உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். எனக்கு நீ தான் முக்கியம் ராணி. நீயும் நம்ம குழந்தையும் தான் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேங்கிற மாரி, அந்த இடத்துல வந்து சித்தார்த் வந்து தப்பான முடிவு எடுத்துட்டு கீழ இறங்கி வராங்க. ஏம்மா இவன் தாடிக்காரன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு, நம்ம தாத்தாவும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. தெரியலையே தாத்தா, இங்க ராணியோட பேச்சுக்கு மீறி யார் என்ன முடிவு எடுத்தாலும் அது தப்பா தான் முடியும். அண்ணனுக்கு தெரிய மாட்டேங்குதே! அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராணி மேல வந்து அன்பு, பாசம் ஓவரா வச்சிருக்கனால, இப்போதைக்கு அவனுக்கு எதுவும் தெரியலங்கிற மாரி, தாத்தா வந்து சொல்ற மாரி காட்டி இந்த எபிசோட வந்து வேற லெவல்ல பரபரப்பா முடிச்சிருந்தாங்க.